பைத்தங்காய் போட்டு பெரட்டுற இந்த நண்டுக்கு நான் வாழ்நாள் அடிமைங்க. மறுபடியும் இது எங்க அம்மாவோட ரெசிபி தாங்க. ஒரே வாட்டி செஞ்சு சூப்பரா வந்துருச்சுங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு தாளிப்பு போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறமா இடிச்சு வச்சு இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணுங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஸ்பெஷல் ஐட்டத்தை இருக்கிறோம். அதாவது லாங் பீன்ஸ், பைத்தங்காய் கொஞ்சம் நீட்டா வெட்டி வச்சுட்டு அதை அதுல போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா தாங்க மெயின் ஐட்டமான நண்டு நம்ம இறக்கணும். அது உள்ள நான் பாத்தீங்கன்னா நண்டு வாங்கிட்டு வந்தாலுமே அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அப்புறமா மஞ்சள் போட்டு உப்பு, கல் உப்பு போட்டு நான் கழுவி எடுத்துட்டேங்க. ஸோ அதனாலதான் இந்த கலர்ல இருக்கு நண்டு. அதுக்கப்புறம் பட்டை மிளகாய் தூள், மீன் தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டிக்க வேண்டியதாங்க. ரொம்ப உரப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பட்டை மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாவே போட்டுக்கலாங்க. நான் எப்படி போட்டேன்னு பாத்தீங்கன்னாக்கா 8 கரண்டி மீன் தூள், 8 ஸ்பூன்னா அதுக்கு பாதி 4 ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க. பட் நடுவில் நான் எக்ஸ்ட்ராவா போட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சக்காய் சைஸ்க்கு, அதை விட கம்மியாங்க, கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் நான் ஊற்றி விட்டேங்க. அந்த புளி தண்ணியிலேயே கொஞ்ச நேரம் நான் வேக விட்டுட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படிதான். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றினேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துட்டு மறுபடியும் வேண்டும் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா குழம்பா வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றினேங்க. ஸோ இதை எக்ஸ்ட்ராவா தண்ணி ஊற்றினா கறியாயிருங்க, அப்படிதான் எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக விட்டேங்க. அந்த வாசம் பேச்சே இல்லைங்க. சமைக்கவே தெரியாம என்ன மாதிரி சமைக்கிறவங்களுக்கான ரெசிபி தாங்க இது. ஒரு சிலர்லாம் மசாலாலாம் போட்டு இன்னும் சூப்பரா செய்வாங்க. ஸோ அவங்களாம் மேபி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்க அம்மாக்கு அவங்க மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த காலத்தோட சாப்பாடு. ஸோ நிறைய மசாலாலாம் போட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி சிம்பிளா செஞ்சாலே செம்ம சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.